வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரைக்கும் காலி சேர்கள் காற்றாடிய திமுக திருச்சி மாநாடு, காலி சேர்களை கண்டு கடுப்பேறிய முதல்வர். இதைதாங்க விரிவா பார்க்க போறேங்க. திமுக மாநாடு இவ்வளவு காலி சேர்களுடன் எப்பவுமே நடந்தது இல்லையா? வரலாற்றுல முதன்முறையாக திருச்சியில இப்படி காலி சேர்களுடன் மாநாடு நடந்திருக்கிறதா? நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டுக்கு காலையிலே வந்துட்டாரு. பேர் ஆர்வம். ஏன்னா இந்த மாதிரியான தமிழ்நாடு முழுவதும் இருந்து தொண்டர்கள் வந்து ஒரு மாநில மாநாடு போறது என்பது 4 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் போடுவாங்க. அப்பேற்பட்ட மாநாட்டை தான் பார்க்கணும் என்பது முதல்வருக்கு ஆசை. ஏன்னா மாநிலம் முழுவதும் இருந்து தொண்டர் வரப்போறாங்க இல்லையா? அப்போ ஏகப்பட்ட கூட்டம் வரும். ஸோ அந்த காட்சிகளை பார்க்கணும். இந்த காட்சிகள் ஊடகத்தில் காட்டணும். அப்படி காட்டும் போது திமுகவுடைய செல்வாக்கு பத்தியா, இதை எதிர்ப்பதற்கு யாருக்கு இருக்கு துணிவு அப்படின்னு ஊடகத்தின் மூலமாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். எதிர்கட்சிகளை பயமுறுத்தல் என்பதற்காக திருச்சி மாநாட்டை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் காலையிலே வந்துடுறார். காலையில வந்த முதல்வரை நல்லா தான் வரவேற்கின்றார்கள் திமுக காரங்க. வரவேற்புல எந்த குறையும் அல்ல. முதல்வர் மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றார். நான் போய் ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க என்ன மாநாட்டு தொடங்கின பிறகு அழைத்துடுங்க அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு நம்முடைய ஐயா நேரு வந்துடுறாரு. மாநாட்டு திடலுக்கு வருகின்றார். 2 மணிக்கு பார்த்த உடனே கச்சேரி நடந்து கொண்டு இருக்குது. தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் வராங்க, உணவு வாங்குறாங்க, அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. தண்ணீர் பாட்டில் பிஸ்கெட்லாம் சேர்ல வச்சிருக்காங்க. சரி, அதை எடுக்க போறாங்க, உட்கார போறாங்க அப்படின்னு 2 மணிக்கு பார்த்தாரு. ஆனா 2 மணிக்கும் ஆட்கள் யாரும் வரல. சேர் எல்லாம் காலியாக தான் இருக்குது. பிரியாணி மட்டும் பாத்தீங்கன்னா விநியோகம் நடந்துகிட்டே இருக்கிறது. பிறகு கே நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏன்டா சேர்ல ஆட்கள் உட்காரல, வண்டியெல்லாம் வருது, சேர்ல ஏன் உட்காரல அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை வெயில் அதிகமா இருப்பதனால தான் சேர்ல உட்காரல பொழுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம முதல்வருக்கு போன் பண்ணி, ஐயா நான் 3:30 மணிக்கு உங்களை தொடர்பு கொள்றேன், ஏன்னா கூட்டமானது சேர்ல உட்காரல, வெயில் அதிகமா இருக்கிறது, அதனால 3:30 மணிக்கு எல்லாரையும் ஒன்று திரட்டி விடுவோம், சேர்ல உட்காந்துருவாங்க, மீண்டும் நான் போன் அடிக்கிறேன் அப்படின்னு நேரு சொல்றாரு. பிறகு 3:30 மணிக்கு மீண்டும் கே நேரு அவர்கள் முதல்வர்கிட்ட போன் பண்ணி பேசுறாரு. இன்னும் கூட்டம் உட்காரலிங்க, ஆனா பெரும் திரளானது நேரில் உட்கார்ந்துட்டு இருக்குது, வெயில் தாழ்ந்த உடனே வந்துருவாங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா என்ன பண்றது? திமுகவே பாருங்க, நம்ம விஜயை குறை சொன்னாங்க, அவங்களே மக்களை கொண்டுட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தொண்டர்களை நான் சேர்ல உட்கார சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு அவர்கள் நம்ம மாநாடு 4 மணிக்கு தொடங்கலாம் அப்படின்னு முதல்வர்கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. முதல்வரும் சரி வெயில் அதிகமா இருக்குன்னா நேரில் உட்காந்துறோம், 4 மணிக்கு மக்கள் உட்காட்டுறோம், நான் 5:30 மணிக்கு வரேன் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. இதற்கு இடையில கட்சி பாடல்கள் எல்லாம் மேடையில பாடல. நம்ம முதல்வர் வருகின்ற போது, துணை முதல்வர் வருகின்ற போது, கட்சி தலைவர்கள் வருகின்ற போது கட்சி பாடலையும் சரி, துணை முதல்வருடைய பாடலும் சரி, முதல்வருடைய பாடலும் பாடிக்கலாம். இப்போ குத்து பாடல்களா போட்டு அடிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குத்து பாடலா போட்டு பாட சொல்லி தேவாவுடைய மகனை கூப்பிட்டு பாட வச்சாங்க. தேவாவுடைய மகனை பொறுத்த வரைக்கும் துள்ளலான பாடலா பாடிக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனாலும் கூட்டமானது சேர்ல உட்காரல. அங்க கூட்டம் எல்லா சேர்ல உட்கார அளவுக்கு வந்திருந்தா தானே காலி சேர்கள் கண்ணில் படாம இருக்கும். வந்ததே குறைவான கூட்டம். ஆனா மாநில மாநாடா இருப்பதனால ஏகப்பட்ட பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிலத்தை சமதளப்படுத்திட்டு சேரை வாங்கி போட்டாங்க. எப்படி எங்கிருந்து பார்த்தாலும் சரி காலி சேர்களா தான் கண்ணில் தெரியுது. நம்ம கே நேரு அவர்கள் பொறுத்து பார்த்தாரு. ஸோ கூட்டம் வராது போல இருக்குது, மாநாடு தொடங்கி விட்டது என்பதை ஊடகத்தின் மூலமாக தெரிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கே ஊடகத்துக்கு காஷன் கொடுக்கிறாரு நம்ம கே நேரு அவர்கள். என்ன கொடுக்கிறாரு தெரியுமா? ஐயா மாநாடு தொடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் போடுங்க அப்படின்ட்டு. அதற்கு முன்னெல்லாம் ஊடகமானது நம்ம விஜய் அவர்கள் டெல்லி போவாரா போக மாட்டாரா, சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கிறது, ஆஜர் ஆவாரா ஆஜராக மாட்டாரா, எல்லா சம்மனுக்கும் சரியா போன மனுஷன் இந்த சம்மனுக்கு மட்டும் நான் வரலன்னு சொல்றாரா? ஏன் சிபிஐ கிட்ட நம்ம விஜய்க்கு நல்ல பேர் இருக்கின்ற போது இந்த சம்மனுக்கும் போய் ஆஜரானாருன்னு வச்சுங்களேன், விஜய்க்கு எந்த விதமான கெட்ட பேரும் இருக்காது, சாட்சியா தானே கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க, ஏன் விஜய் போல அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில அங்கெங்கு எங்கு பார்த்தாலும் கற்பழிப்புகளும் கொலைகளும் நில அபகரிப்பு புகார்களும் தான் இருக்குது. அதுல திமுக காரனே ஈடுபடுறான். அதெல்லாம் செய்தியா போட முடியுமா? அதனால மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக, திமுக தோல்வியை மறைக்கணும் என்பதற்காக விஜய பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. 3 மணி கூட கூட்டம் வரல, காலி சேர் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு ஊடகத்தில் பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஊடகமானது பிரேக்கிங் நியூஸும் போட்டாச்சு.
திருச்சியில் திமுக மாநாடு தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டொயன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓஹோ, மாநாடு தொடங்கி விட்டால் திமுகவில் பல முன்னணி தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் உரையாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 5:30 மணி வரைக்கும் ஊடகத்தின் மூலமாக முக்கிய தலைவர்கள் யாரும் உரையாற்ற மாதிரி தெரியல. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த மாநாட்டில் பேசினாரா பேசலையான்னு தெரியல. திருச்சி சிவாலாம் வந்திருந்தாங்க, பேசினாங்களா பேசலன்னே தெரியல. ஆனால் ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் மட்டுமே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணம் திருச்சி மாநாட்டுக்கு கூட்டம் வராது தான். எப்படியாவது ஊடகத்தின் மூலமாவது எல்லாரையும் ஒன்றிணைச்சலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஒன்று திரட்டவே முடியல. கடைசியில் KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் 5:30 மணிக்கு முதலமைச்சரை வர வச்சிட்டாரு. முதலமைச்சரும் ரோட் ஷோ அப்படியே நடத்திக்கிட்டே வந்து மாநாட்டுக்கு 6:30 மணி வந்து சேர்றாரு. அப்படியே வண்டியை விட்டுட்டு ரேம்ப் வாக்கில் நடக்கிறாரு. அப்படியே டிவியில் பார்க்குறோம். முதல்வர் நடந்து வருகின்ற போது முதல்வர் நடந்து வருகின்ற ரேம்ப் வாக்கு வழி ஓரமாக தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்திருக்காங்க. மற்ற சேர் எல்லாமே காலியாக இருக்கு. தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி நடந்திருப்பார். அது வரைக்கும் சேர்கள் காலியாக தான் இருக்குது, ஃபுல்லாக காலியாக இருக்கு, ஒருத்தர் கூட இல்லை. முதல்வரை பொறுத்த வரைக்கும் முதல் காலடி எடுத்து வச்சு உடனே 2 பக்கம் பார்ப்பார். பார்த்தா காலி சேர்கள் தான் இருக்கும். அதுலேயே அவர் கடுப்பேறிட்டார். ஏன்னா KN நேரு என்றாலே பிரம்மாண்டம், திருச்சி என்றாலே திருப்பம், இப்படி எல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனா இந்த முறை சொதப்பிட்டார். ஒரு மண்டல மாநாடு நடத்துறாங்க, அது கோயம்புத்தூர்ல கூட்டம் வரல, சேலத்துல கூட்டம் வரல, அப்புறம் தென் மாவட்டங்கள்ல கூட்டம் வரல, அப்புறம் வடக்கு மாவட்டங்கள்ல கூட்டம் வரல, ஓகே கூட விட்டுலாம். ஆனா இது தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களை கூட்டி மாநில மாநாடா நடத்துறது. அதனால ஒரு ஊருக்கு 10 பேர்னா கூட இங்க போட்டிருக்கின்ற சேரு பத்தாம போகும். அப்படி இருக்கும்போது என்ன மாநில மாநாடு வரலாற்றிலே இந்த அளவு காத்தானது கிடையாது, என்ன நடந்தது என்று முதல்வர் வந்து கடுப்பேறி போயிட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் 11 மாநில மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநில மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்வர் முன்னின்று பல மாநாடுகள் நடத்திருக்காரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்து கூட சேர் இருக்காது, ஏன் நிற்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டங்கள் வரும். ஆனால் இன்னைக்கு கூட்டம் வராததுக்கு என்ன காரணம்? KN நேரை பொறுத்த வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் வெயிலுன்னு சொல்லியிருந்தார். 5:30 மணி வரைக்கும் எந்த தலைவர்களும் பேசவே இல்லை. அதனால KN நேரு எங்கேயோ சொதப்பிட்டாரு, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. சேர்கள் அதிகமாக இருக்குது, இடங்கள் அதிகமாக இருக்குது, ஆட்கள் எங்கே? அதனால திமுக மாநில மாநாடு வரலாற்றே இல்லாத அளவுக்கு காற்றாடிச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, திருச்சி என்றாலே நம்ம KN நேரா, இல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா, இல்ல திருச்சி சிவாவா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா, KN நேரா, இந்த 2 பேருக்கு இடையில பெரிய போட்டியே நடக்கும். இங்க மக்களை ஒன்று திரட்டுறது KN நேரு தான். அவன் பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு KN நேரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைக்கின்ற வேலையை KN நேரு கிட்ட கொடுத்துட்டு நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒத்துழைப்பே நல்கலையா. இப்போ திருச்சி என்றாலே KN நேரு இருக்கணும், இல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கணும், பார்த்துலாம் 2ல 1 அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சி பூசல் காரணமாகத்தான் மாநாடே குழப்பத்துல தான் நடந்தது. அது மட்டும் இல்ல, ஆட்கள் வராம KN நேரை கூப்பிட்டு என்ன நடந்தது என்று விசாரித்திருக்கின்றார். ஐயா, நாம் வந்து மாநாடை பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கெல்லாம் தொடங்குது, 5:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நாம் வந்து எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் சொன்னோம். ஆனால் பல ஊர்ல இருந்து வரணும் இல்லையா? அப்படி வருகின்ற போது நம்ம டைம் சொன்னோம் இல்லையா? அந்த டைம் முடிஞ்சு போனதுனால மாநாடு முடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு KN நேரு அவர்கள் உருட்டினாராம். யோ, மாநாடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வந்தவன் பாதி வழி திரும்பி போட்டானா? அந்த அளவுக்கு தான் நீ ஒருங்கிணைச்சியா? அப்போ மாநாடு 3 மணிக்கு தொடங்குதுன்னா அவங்களுக்கு எத்தனை மணிக்கு மாநாட்டுக்குள்ள வர வச்சிருக்கணும்? நீ என்ன பண்ண அப்படின்னு மாநாட்டு மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா டோஸ் விட்டுருக்காங்க. அதான் திமுக உட்கட்சி பூசல் இருக்குது. அதில் மாநாட்டு மேலேயே நடந்த விஷயங்களை சொல்ற பாருங்களேன். நம்முடைய KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு பொன்னாடை போத்தினார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல் கொடுத்தாரு. ஆனா அங்க இருந்த எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா KN நேரு அவர்கள் பொன்னாடை போத்தினார். ஆனா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு பொன்னாடை போர்த்தல. திடீர்னு கவனிச்ச KN நேரு, ஐயோ இவரை எப்படி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர்கிட்டயும் சின்ன குட்டி செங்கோலை கொடுத்தாரு நம்ம KN நேரு அவர்கள். ஸோ மொத்தத்தில் நேற்று மேடையில் பெரிய சொதப்பல். அது மட்டும் இல்லை, உணவை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஹாட் பாக்ஸில் தான் கொடுப்பாங்க. நேற்று பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் கொடுத்தாங்க, சில்வர் ஃபாயிலில். ஆனால் அதை கூட வாங்கி சரியாக சாப்பிடாத மக்கள் தான் பல இடத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்க. லெக் பீஸ்லாம் கீழே வீசி கடாச்சிட்டு போயிட்டாங்க. என்னையா இப்படி போட்டி அப்படின்னு கேட்டால் நல்லாவே இல்லை அப்படின்ட்டாங்க. கிரேவிலாம் ஊற்றுனாங்களேன்னு கேட்டால் நல்லா இருந்தால் தானே கிரேவி ஊற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் உணவுகளும் வேஸ்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரொம்பவே நெருக்கம்.
அதனால அன்பில் மகேஷும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்துக்கிட்டு கே நேரு அவர்களை காலி பண்ற வேலையில் இறங்குறாங்க. அப்படின்றதுனால தான் நேற்று மாநாட்டில் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உதயநிதி ஸ்டாலினை கண்டுக்கானதும் நேற்று கூட்டத்தை கூட்டாம காலி சேர்களை காட்டாட விட்டு ஊடகத்தின் மூலமாக உலகுக்கு தெரிவித்த நம்முடைய கே நேருக்கு அடுத்த முறை சீட்டு இல்லை போ அப்படின்ற முடிவு வரைக்கும் போய் நிற்கிறாங்களாம். எப்பா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நாங்கள் கேட்க முடியாதப்பா, நான் மாநாட்டை உங்ககிட்ட ஒப்படைச்சேன், எவ்வளோ பணத்தை வாரி இறைச்ச, ஆட்களை கூப்பிடலையாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை பொறுத்த வரைக்கும் அப்செட் ஆயிட்டாரு. மொத்தத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது மாநாட்டில் வீராவேசமாக முதல்வர் பேசுனது தான் மிச்சம். ஆனால் அங்கே கூட்டம் இல்லை. மண்டல மாநாடு அந்த பரவாயில்ல, ஒரு மாநில மாநாட்டில் மக்கள் வராதது திமுகவுடைய செல்வாக்கு என்ன என்பது ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. பணம் கொடுத்தா கூட திமுக கூட்டத்துக்கு ஆள் வர மாட்டாங்க. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்டிஏ வீழ்த்த போறீங்களா அப்படின்னு சமூக வலைதளம் முழுவதும் திமுகவை கழுவி கழுவி ஊத்துறாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கிறோம், திமுக தோத்துச்சுன்னா உட்கட்சி பிரச்சனைனாலே 4-3 ஒழிஞ்சு விடும் அப்படின்னு. ஆனா ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லிட்டு மாநாட்டையே குட்டு சோறாக்கியிருக்காங்க. அதனால உட்கட்சி பூசல் தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம மாநாட்டில் பேசுகின்ற பொழுது எல்லா தலைவர்களுக்கும் வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டே வந்த நம்முடைய கே நேரு அவர்கள், திருச்சி சிவா, அவரு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்து தெரிவிக்கின்றார். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, திருச்சி சிவா நீ நானும் ஒன்னா இருக்கலாம்டா, வயதுல மூத்தவங்க, அங்க அன்பில் மகேஷும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலினும் ஒன்னா இருக்காங்கடா, அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் திருச்சியை நம்ம கைப்பற்ற முடியும். இல்லைன்னா அன்பில் மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி மூலமாக திருச்சியை கைப்பற்றிடுவாண்டா அப்படின்னு நினைச்சு திருச்சி சிவாவுக்கு ஸ்பெஷலா வந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால வாழ்த்து சொன்னாரு கே நேரு. அப்போதே உள்குத்து விஷயங்கள் முதல்வருக்கு புரிந்து போயிட்டு இருக்கும். திருச்சி மண்டலமானது 2ஆ பிரிஞ்சு நிற்குது. இந்த 2ஆ பிரிஞ்சு நிற்பது அடுத்த முறை வெற்றிக்கு வேட்டு வச்சிரும் அப்படின்னு முதல்வர் நினைச்சாரு. உடனடியாக கே நேரு மாநாடு முடிச்சுட்டு என்ன நீ அறிவாலயத்தில் வந்து பாரு அப்படின்னு காஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. ஸோ மொத்தத்தில் உதயநிதி ஸ்டாலினா அன்பில் மகேஷ் பொய்யா மொழியா, இங்க திருச்சி சிவாவா கே நேரா, யாரு வெற்றி பெற போறாங்கன்னு தெரியல. திருச்சியில அந்த மண்டலத்தை கைப்பற்றத்துக்கு மொத்தத்தில் இந்த ஒரு மண்டலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான உட்கட்சி பூசலாம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மண்டலத்திலும் பல தலைவர்களை திமுக வளர்த்து விட்டதுனால அங்கேயும் இதே மாதிரியான உள்ளடி வேலைகள் தான், நீயா நானா போட்டி தான். அதனால இந்த உட்கட்சி பூசல் காரணமாகவே இந்த தேர்தலை திமுக தோக்கு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. திமுகவுக்கு வர வேண்டிய பிரதான வாக்குகள் வர விஜய்க்கு போது, அதுவும் ஒரு பின்னடைவு. ஸோ ஒரு மாநில மாநாட்டில் காலிச்சார்கள் கண்ணுக்கு எட்டிய தொலை வரைக்கும் இருந்தது, எங்கேயோ சொதப்பி இருக்கிறோம் அப்படின்றது முதல்வருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்வர் பேசுகின்ற போது கூட ஏதாவது ஒரு பக்கத்தை தான் காட்ட முடிஞ்சது. ஏன்னா இன்னொரு பக்கத்தை காட்டினோம்னா காலிச்சார். எல்லா மாநாட்டிலையும் ஒரு ஷாட் இருக்கும். அதாவது ட்ரோன் மூலமாக மேலே போயிட்டு மாநாட்டு திடலானது எவ்வளோ அகலம் இருக்குதோ அவ்வளோ அகலத்தையும் லைட் எரிக்கின்ற போது அதை எடுப்பாங்க. அப்படியே எல்லாரும் ஜெகஜோதியா உட்கார்ந்து இருக்கும் போது லைட் எரியும் போது அந்த ட்ரோன்ல எடுத்து வீடியோ விடுவாங்க, பத்தியா கூட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நேத்து திருச்சி மாநாட்டில் அந்த ட்ரோன் ஷாட்டே எடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு காலிச்சார்கள் இருந்தது. அதனால திமுக செல்வாக்கு இல்லையா, இல்ல பணம் கொடுத்தா கூட திமுகவுக்கு மாநாட்டுக்கு வரணும்ன்ற எண்ணம் இல்லையா, இல்ல அவ்வளவு தூரம் ஏண்டா போனோம்னு சொல்லிட்டு கழக கண்மணிகள் அங்கங்க நின்றுட்டாங்களா என்னன்னே தெரியல. அதனால நேத்து காலிச்சார்களும் கடுப்பேறின முதல்வரும் என்னடா வெற்றி பெறுவோமா அப்படின்னு சந்தேக கண்ணோட விலகி சென்றிருந்தார். பார்க்கலாம், இதான் கடைசி மாநாடு இந்த வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் தேர்தல் தான். கடைசி மாநாட்டுக்கு இப்படி காலம் வாரினது முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வருத்தம் தான். அதுலேயும் கே நேரு அவர்களே சொதப்பிட்டாரு. அனுபவசாலி என்றால் என்ன சொல்வதுன்னு தெரியாம மாநாட்டில் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலினுக்கும் கே நேருக்கும் முட்டல் தானுங்க இந்த மாநாட்டின் மூலமாக. திமுகவில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வேண்டும் என்று சொல்லி ரெக்கமெண்டேஷன் போறாங்க. ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் வராதிங்க, யார் வெற்றி பெறுவாங்க என்பதெல்லாம் நாங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம், அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொரு மண்டலத்திலும் சரி மூத்த உறுப்பினர்கள் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அதிருப்தி தான் அந்த மாநாடு காற்று ஆடுவதற்கு காரணமா என்று தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்.